ஒரு உறவை சோதிச்சு பார்க்கறது சரிதானா? அதுவும் ஒரு விபரீதமான பரீட்சை வச்சா என்னாகும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு முக்கியமான காட்சியை தான் அலசி ஆராய போறோம். சரி, கதைக்குள்ள போலாம். பாருங்க, கதை ஆரம்பிக்கிறதே ஒரு பெரிய அதிர்ச்சியில தான். சோழன்னு ஒருத்தன் அவனோட மனைவி நிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். அதுவும் சும்மா இல்ல. நிலா அவளோட ஆபீஸ் வேலைக்காக ராத்திரி முழுக்க உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பாம்ப போடுறான். இது ஏதோ கோவத்துல சொல்ற வார்த்தைன்னு நினைக்காதீங்க. இதுக்கு பின்னால ஒரு பெரிய பிளான் இருக்கு. இது வெறும் துரோகம் கிடையாது. ரொம்ப சரியா திட்டமிட்ட ஆபத்தான ஒரு எமோஷனல் கேம்னே சொல்லலாம். இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னடா இது இப்படி சொல்றானேன்னு. இந்த விஷயத்தோட ஆழத்தை புரிஞ்சிக்க அவங்க ரெண்டு பேரோட நிலைமைய நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது சோழனும் நிலாவும் ஒரு ஃபேக் மேரேஜ்ல இருக்காங்க. ஆமாங்க, ஏற்கனவே விவாகரத்து செஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இது போதாதுன்னு சோழன் இன்னொரு ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்க. அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்றானே அந்த புது பொண்ணுகிட்ட இவங்க ரெண்டு பேரோட இந்த போலி திருமண ஏற்பாட்டை பத்தி நிலா தான் தனியா விளக்கணுமா? யோசிச்சு பாருங்க, இது நிலாவை எவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்துல தள்ளியிருக்கோன்னு. இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சோழன் உண்மையிலே புதுசா பொண்ணு பார்க்கல, அவன் ஃபோன்ல பார்க்குற மாதிரி சும்மா நடிக்கிறான். அவனோட முழு கவனமும் நிலாவோட முகத்துல தான் இருக்கு. அவளோட முகம் மாறுறத வச்சு அந்த கோவத்துக்கு பின்னாடி நம்ம மேல இருக்கிற அன்பு தான் இருக்குன்னு அவன் ரொம்ப உறுதியா நம்புறான். அப்போ இந்த முழு திட்டத்தோட நோக்கமே வேற. நேரடியா கேட்காம மறைமுகமா சில விஷயங்களை செஞ்சு அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றான். நிலா கிட்ட இருந்து அந்த ஐ லவ் யூங்கிற வார்த்தையை வர வைக்கிறதுக்காகத்தான் இந்த மொத்த நாடகமும். இங்க பாருங்க, இதுதான் அவனோட கேம் பிளான். வெளியில சொல்லிக்கிறது என்ன? நம்ம விவாகரத்துக்கு அப்புறம் நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு. ஆனா அவனோட உண்மையான நோக்கம் என்ன? எப்படியாவது அவளை காதலிக்கிறேன்னு சொல்ல வச்சு இந்த விவாகரத்தையே நிறுத்தணும். இது ஒரு பெரிய ஏமாற்று வேலை இல்லையா? ஆனா இந்த திட்டத்தை எல்லாரும் ஒன்னும் ஆமோதிக்கல. குறிப்பா அவனோட ஒரு வயசான நண்பர் சொல்றாரு, இது ஒரு முட்டாள்தனமான வேலை, உனக்கு அவளை பத்தியே தெரியல, நீ பண்றதுனால அவ உன்னை விட்டு நிரந்தரமா போயிட போறான்னு ஒரு வார்னிங் கொடுக்கறாரு. இந்த டென்ஷன்லாம் அடுத்த நாள் காலை வரைக்கும் கூட காத்திருக்கல, அன்னைக்கே ராத்திரியா ஆரம்பிச்சிடுது. நிலா இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறத பாக்குற சோழன் இதுதான் சரியான சமயம் நினைச்சு அவகிட்ட பேச போறான். டைம் பாருங்க, நடுராத்திரி 1 மணி. நிலா அவளோட கரியர்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல மூழ்கி போயிருக்கா. அந்த நேரத்துல அவளுக்கு வேலையிலயும் டென்ஷன், தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் ஒரே மன அழுத்தம். கரெக்டா இந்த நேரத்துல தான் சோழன் வந்து குறுக்கிடுறான். அவன் நேரடியாவே கேட்டான், நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுனால நீ அப்செட்டா இருக்கியா? அவளோட அந்த அமைதியை உடைச்சு அவன் மனசுல என்ன இருக்கோ அதை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறான். ஆனா நிலா சலைச்சவளா? இல்லவே இல்ல. ரொம்ப உறுதியா சொல்றா, சத்தியமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அவனுக்கு அந்த ஒரு சந்தோஷத்தை கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு அந்த பேச்சை அதோட முடிக்கிறா. ஆனா அவளோட இந்த மறுப்பு சோழனை ஒன்னும் நிறுத்தல. அவனுக்குள்ள அவன் என்ன நினைச்சுக்கிறானா, இவ சீக்கிரமே என் வழிக்கு வருவா, நான் வர வைப்பேன்னு. அவளோட இந்த மறுப்பையே தன்னோட திட்டம் வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறான். சரி, இப்போ அடுத்த நாள் காலையில கதை பர்சனல் லைஃப்ல இருந்து ப்ரொஃபஷனல் லைஃப்க்கு ஷிஃப்ட் ஆகுது. சொல்லப்போனா அன்னைக்கு தான் நிலாவோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன் முக்கியம்னு சொல்றேன்னா, நிலாவோட கம்பெனி அவளை நம்பி அவங்களோட முதல் பெரிய கிளையண்ட் ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க. அவளோட மொத்த கரியரும் அந்த ஒரே ஒரு பிரசன்டேஷனை நம்பிதான் இருக்கு. காலையில என்ன நடக்குது பாருங்க. ஒரு பக்கம் நிலா அந்த பிரசன்டேஷன் நல்லபடியா நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறா. அவளோட டென்ஷனே இதுவே காட்டுது. இன்னொரு பக்கம் சோழன் அவளை கார்ல ஆபீஸ்ல டிராப் பண்றேன்னு சொல்றான். ஆனா அவ நேத்து ராத்திரி நடந்ததால அவன் உதவிய உறுதியா மறுத்துட்டு தனியா ஆட்டோல போறேன்னு சொல்லிடுறா. அவனுக்கு பக்கத்துல நிக்கிறத விட ஆட்டோல கஷ்டப்பட்டு போறது மேலேன்னு நினைக்கிறா. இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. பிரசன்டேஷனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இங்கதான் நேத்து ராத்திரி நடந்த அந்த எமோஷனல் டிராமா அதோட விளைவுகளை காட்ட ஆரம்பிக்குது. நிலா ஆபீஸ்ல ரொம்பவே பதட்டமா கவலையா இருக்கா. அவ கூட வேலை செய்யறவங்க இத கவனிச்சு கேக்குறாங்க. ஆனா நிலா வீட்டு பிரச்சனைய வெளியே காட்டிக்காம இது வெறும் மீட்டிங் டென்ஷன் சொல்லி சமாளிச்சிடுறா. சரியா அந்த நேரத்துல அவளோட பாஸ் ராகு வந்து கேக்குறாரு, ஃபைனல் பிரசன்டேஷன் ரெடியா? நான் இன்னும் பார்க்கலையேன்னு. இப்போதான் அந்த முக்கியமான தருணம் வருது. அத கேட்டதும் நிலா அவ பைய தேடுறா. ஆனா அங்க ஒரு பயங்கரமான பீதி அவளை தாக்குது. ஏன்னா அந்த பிரசன்டேஷனுக்கு உயிர் நாடியான அந்த லேப்டாப்பையே காணோம். அவ மனசுக்குள்ள வேகமா யோசிச்சு பார்க்கறா. வீட்ல இருந்து கிளம்பும்போது லேப்டாப் கையில தான் இருந்துச்சு. மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போனேன். ஆட்டோல ஏறினேன். அப்ப போன்ல பேசிட்டு இருந்தேன். லேப்டாப் பக்கத்துல தான் இருந்துச்சு. அவளுக்கு அப்போதான் உரைக்குது. காலையில நடந்த சண்டையால ஏற்பட்ட அந்த மன அழுத்தமும் கவனச்சிதறலும் தான் இந்த பெரிய தப்புக்கு காரணமாயிடுச்சோன்னு. கடைசில அவளே சொல்றா, நான் லேப்டாப்ப ஆட்டோல விட்டுட்டேன். இதுதான் கதையோட கிளைமேக்ஸ்.
சோழன் வச்ச அந்த எமோஷனல் டெஸ்ட் அவளோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நாம ஒரு முக்கியமான கேள்வியில நிக்கிறோம். அவளோட கரியரையே பணயம் வச்சு அவன் ஆடுல இந்த எமோஷனல் கேம் உண்மையிலே தகுதியானதா? அவனோட காதலை நிரூபிக்க அவளோட வாழ்க்கையை இப்படி அழிச்சது சரியா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க?